சாரிடா தங்கம், இனிமே நம்ம 2 பேரால பேச முடியாது. நம்ம பேசுறது எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போய் சம்பாரிச்சிட்டு வந்து உனக்கு சோறு போட்டா குண்டானா நீ வா இப்ப வந்து பேசு. நான் பண்ணிக்கிட்டு நான் சம்பாரிச்சு போடுறத குண்டானா சோறு வலிச்சு தின்னுக்கிட்டு அததான்டா கேக்குறேன். நானு யாருடாவா? யாரவா? எவரும் இது ஏன் போன் இல்ல ஓம் போன், அது யாரு சொல்லுவா? பண்ணாத, எதுவுமே பண்ண. நல்லா பேசுறத கூட அப்ப நீதாண்டி எனக்கு வேணும். என்னங்க உங்க பொண்டாட்டி போன்ல இருந்து யார கேட்டுட்டு நீ தீபா அட்டன் பண்ண? நீ போடி. யாருக்கு தனித்தனியா வந்து மூடிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு கூட்டு போடா. 4 மாசமா கேட்டுட்டு இருக்காரு. திண்டுக்கல்லுக்கு வரியா திருநெல்வேலிக்கு வரியா ஆடிட்டு இருக்கோம். மூடிட்டு போயிட்டா. அத ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லையா? ஆமாமா. இப்ப அப்பாதான் மரியாதையா சாப்பிட்டு கூப்பிடணும். அப்பா சாப்பிட அப்பா மரியாதையா? கண்ணுல தெரியுதா இல்லையாடா உனக்கு? இந்த பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? நான் பூச்சியா கீச்சியா வச்சிருந்தாலும் பரவாயில்ல. வா எங்க பஸ்ல இருந்து அப்படியே போய் அப்படி விழுந்து இந்த ஊர்ல எவனும் பொண்ணு கொடுக்கல. என்னடா பண்ண? கேட்காதே. பொண்ணுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். உன்ன மாதிரி குறுக்கு புத்தி எல்லாம் அவளுக்கு இல்லை. எனக்கா தையல் கிளாஸுக்கு போகும்போது ஃபீஸ் கட்டினா. உன்ன மாதிரி குறுக்கு புத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அவள் யாரு தெரியுமா? என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்தே பழக்கம். ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தா. தையல் கிளாஸ் போகும்போது ஏன்டி ராவடி பண்ற? எங்க போனாலும் அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோம் இன்சர்ட் பண்ற. நான் எங்கேயுமே போகல. நான் எங்கேயுமே போகல. ஆத்துல உழுவு போறேன். என்னடி தோசை கரண்டி வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறா? அது ஒண்ணும் இல்லைங்க.